لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بإسناد المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل باب غسل الوجه باليدين من غرفة واحدة. ஒரு கையில் தண்ணீர் எடுத்து மின் குருஃபத்தின் வாஹிதா, ஒரு கையில் தண்ணீர் எடுத்து பில் யதைன், இரண்டு கைகளால் முகத்தை கழுவுதல். கஸ்லில் வஜ்ஹி பில் யதைன், இரண்டு கைகளால் முகத்தை கழுவது. மின் குருஃபத்தின் வாஹிதா, ஒரு கையில் தண்ணீர் எடுத்து. به قال حدثنا محمد بن عبد الرحيم قال أخبرنا أبو سلمة الخزاعي منصور بن سلمة قال أخبرنا ابن هلال يعني سليمان عن زيد بن أسلم عن عطاء بن يسار عن ابن عباس أنه تولى فغسل وجهه، أخذ غرفة من ماء فتمضمض بها واستنشق ثم أخذ غرفة من ماء فجعل بها هكذا، أضافها إلى يده اليسرى إلى يده الأخرى فغسل بها وجهه. இப்னு அப்பாஸ் அவர்கள் ரிவாயை செய்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் தவல்லா ஒது செய்ய ஆரம்பித்தார்கள். ஃபகஸல வஜ்ஹஹு, தன்னுடைய முகத்தை கழுவினார்கள். எப்படி கழுவுனாங்கண்டா, அஹத குருஃபத்தன் மின் மாயின், ஒரு கையில் தண்ணீர் எடுத்து, தமதுமத பிஹா, அந்த ஒரு கை தண்ணீரை கொண்டு வாய் கொப்பளித்து, வஸ்தன்ஷக்க, மூக்கில் நீர் செலுத்தி, சும்மா அகத குருஃபத்தன் மின் மாயின், அடுத்து ஒரு கையில் தண்ணீர் எடுத்து, ஃபஜால பிஹா ஹாக்கதா, இவ்வாறு ஆக்கினார்கள். ஃபஜால பிஹா ஹாக்கதா, தண்ணீர் எடுத்த கையை அலாஃபஹா இலா யதில் உக்ரா, இன்னொரு கையில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு கையில் தண்ணி எடுத்தாங்க, இன்னொரு கையில் ஜாயின் பண்ணாங்க. வசல பிஹா வஜ்ஹஹு, வாய்க்கு தண்ணி செலுத்தும் போது ஒரு கை தண்ணி, மூக்குக்கும் ஒரு கை தண்ணி, முகத்துக்கும் ஒரு கை தண்ணி தான். அந்த ஒரு கை தண்ணியை ரெண்டாவது கையில் இணைச்சிட்டு முகத்தை ரெண்டு கையாலையும் கழுவுனாங்க. அலாஃபஹா இலா யதில் உக்ரா ஃபகஸல பிஹா வஜ்ஹஹு சும்மா அகத குருஃபத்தன் மின் மாயின், அடுத்து ஒரு கையில் தண்ணீர் எடுத்து, கஸல பிஹா யதஹல் யும்னா, வலது கையை அதை கொண்டு கழுவினார்கள். சும்மா அகத குருஃபத்தன் மின் மாயின், அடுத்து ஒரு கை தண்ணீர் எடுத்து ரஷ
கசல பிஹா யதஹல் யுஸ்ரா, இடது கையை கழுவினார்கள். தும்ம மசஹபி ராசிஹி, அடுத்து தலையை மசகு செய்தார்கள். தும்ம அகத குருஃபத்தன் மின் மாயின், அடுத்து ஒரு கையில் தண்ணீர் எடுத்து ரஷ்ஷ அலா ரிஜிலிஹில் யும்னா ஹத்தா கசலஹா, கழுகின்ற அளவுக்கு வலது காலில் தெளித்தாங்க. சும்மா தெளித்தாங்கன்னு சொன்னால் பேருக்கு ஈரமாக்கினாங்கன்னு இருக்கக்கூடாது. கழுவுதல்னு சொன்னால் தண்ணீர் சொட்டணும். எந்த உறுப்பை கழுவுறையோ அந்த உறுப்புலேருந்து தண்ணீர் என்ன செய்யணும்? சொட்டணும். அப்போ தான் கசலவுடைய பேர் வரும். ரஷ்ஷா அலா ரிஜிலிஹில் யும்னா, தெளித்தார்கள் வலது காலின் மீது. ஹத்தா கசலஹா, கழுவுகின்ற அளவு. சும்மா அகத குருஃபத்தன் உஹ்ரா, அடுத்து ஒரு கை தண்ணீர் எடுத்து ஃபகஸல பிஹா யானி ரிஜ்லஹுல் யுஸ்ரா. சும்மா கால ஹாக்கதா ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா. ஒலுவெலாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாலே நபியோடு ஜாயின் பண்ணுறாங்க. இவ்வாறு தான் நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹை ஒலு செய்ய. நான் ஒலு செஞ்ச இந்த முறை ரசூலுல்லாஹ் செஞ்ச முறை. ஒலுவில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு கையையும் பயன்படுத்தி தேய்க்கணும், கழுவணும் என்பதெல்லாம் நிபந்தனை இல்லை. ரெண்டு கையையும் பயன்படுத்தலாம், ஒரு கையையும் பயன்படுத்தலாம். வாய்க்கு பொலிக்குதல், மூக்குக்கு நீர் செலுத்துதல், ஒரு கையே போதும். ரெண்டு கையிலையும் தண்ணி எடுத்து வாய்க்கு பொலிக்கலாம். யாராவது ஒரு நபர் ஒரு கையை கொண்டு தண்ணி எடுத்து செஞ்சாருண்டா தாராளமாக போதும். ஏதாவது லோட்டா ஒரு சம்பை வலது கையில் எடுத்து பின்பு ரெண்டு கையிலையும் தண்ணியை ஊற்றி கழுவுனா ரொம்ப தண்ணி பாதுகாப்பாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது, இஸ்ராஃப் ஆகாது, பொதுவும் முழுமை அடைந்துவிடும். இதுக்கு முத்தாபக்கத்தன் தர்ஜுமா என்ன? அகத குருஃபத்தன் மின்மாயின் ஜாலபிஹா ஹாக்கதா அலாஃபஹா இலா யதில் உஹ்ரா என்கிற வாக்கியம் தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. குருஃபத் என்பது லுக்குமா என்பதை போன்று இஸ்மு மஸ்தர் அது. ஆனால் மஃபூலுடைய அர்த்தத்தில் உள்ளது. எடுக்கப்பட்ட தண்ணீர், ஒரு கையில் எடுக்கப்பட்ட தண்ணீர். பாபு தஸ்மியா அலா குல்லி ஹாலின் வ இந்தல் விகா. உட்காருங்க. எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்வது. தாம்பத்திய உறவு கொள்ளும் போதும் இந்தல் விகா. அலா குல்லி ஹாலின், ஜிமா செய்யக்கூடிய நேரத்திலும் இந்தல் விகா பிஸ்மில்லா சொல்வோம். به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا جرير عن منصور عن سالم بن أبي الجعد عن كريب عن ابن عباس. இந்த ஹதீஸும் இப்னு அப்பாஸ் தான் ரிவாயத் செய்கிறாங்க. யபுலுகு பிஹின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடம் கொண்டு போய் சேர்க்குறான். இந்த செய்தி தாங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்ல. நான் சொல்கிறது நபி சொன்ன செய்தி தான் சொல்கிறேன். அப்போ இந்த ஹதீஸ் மர்ஃபூஆ ஆயிடுச்சு. யபுலுகு பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல, நபி சொன்னார்களாம், லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹலஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே
உடலுறவு கொள்ள வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. உடலுறவு கொள்ள வந்து இப்படி சொன்னால் குலிய பைனஹுமா வலதுன், இருவருக்கு மத்தியில் குழந்தை பாக்கியம் வழங்கப்படுமையானால் லம் யதுர்ருஹு, ஷைத்தான் அவனுக்கு தீங்கு தரமாட்டான், ஷைத்தானால் அவன் குட்டி சவராக ஆக மாட்டான். லம் யதுர்ருஹுல வந்து முடிச்சிடணும். லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹலஹு, மனைவியிடம் வந்து கால பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்று சொன்னால் குலிய பைனஹுமா வலதுன், இந்த உடலுறவை கொண்டு 2 பேருக்கும் மத்தியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுமையானால் லம் யதுர்ருஹு, லறு தர முடியாது ஷைத்தான் அவனுக்கு. இந்த தர்ஜுமத்துல் பாபில் 2 ஜுஸு இருக்கிறது. அலா குல்லி ஹால், எல்லா கட்டங்களிலும். அடுத்து ஹுசூசியாக இந்தல் விக்கா, அலா குல்லி ஹாலினுக்கு வந்து இங்கே ஹதீஸ் இல்லை, இந்தல் விக்காவுக்கு தான் இங்கே ஹதீஸ் இருக்கிறது. இந்தல் விக்கா என்கிற அந்த கருத்திலேயே அலா குல்லி ஹால் வந்துருச்சு. உடலுறவு கொள்ளும்போது கூட கதவெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டலில் படுத்துக்கிட்டு கணவனும் மனைவியும் அந்த நேரத்தில் கூட பிஸ்மில்லா சொல்லணும் என்று சொல்லிட்டா வேறு எந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்க முடியும்? அப்படி கொண்டு வா அலா குல்லி ஹால். எப்படி கிதாபுல உலூவில் என்ன சம்பந்தம்? ஜாயின் பண்ணி பாரு. உலூ செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லணும், ஜிமா செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லணும்டா, உலூ செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லணும். இப்போ அசல் நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒலு உடைய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லணும். இதுதான், இதுக்கு தான். ஜிமா என்பது திக்ருல்லாஹிலிருந்து தூரமானது, மனோ இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அது. ஆனால் ஒது என்பது ஒரு இபாதத், ஒரு வகையில் நேரடி இபாதத்து இல்லைன்றாலும் இபாதத்துக்குடைய வாசித்தம், அது இல்லாமல் இபாதத்துக்கு போகவே முடியாது. இபாதத்து ஃபீ நஃப்ஸிஹி இபாதத், ஒலு ஃபீ நஃப்ஸிஹி இபாதத்தா. 10 மணிக்கு ஒரு ஒலு, 10:30க்கு ஒரு ஒலு, 11க்கு ஒரு ஒலு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? தவாபு கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு ஒலு செஞ்சால் அந்த ஒலுவை கொண்டு ஏதேனும் ஒரு இபாதத் செஞ்சுட்டா அடுத்த ஒலு செய்யலாம். இபாதத்தை செய்யாமல் ஒலு செஞ்சால் அது வேஸ்ட், அது சவாபெல்லாம் கிடைக்காது. அந்த அடிப்படையில் தான் சாதாரணமான ஒரு விஷயம் மனோ இச்சையை அடக்கிக் கொள்வதற்காக செய்யப்படுகிற அந்த விஷயத்திலேயே பிஸ்மில்லா சொல்லணும்டா இபாதத் ஒலுவுக்கு கட்டாயம் செய்யணும். இப்படி தான் நிரூபிக்கிறாங்க. பிஸ்மில்லா சம்பந்தமாக ரொம்ப சராகத்தான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒலுவோடு ஜாயின் பண்ணியே இருக்கிறது. அதை இமாம் புகாரி கொண்டு வரலை, திருமதி ஷரீஃபில் இருக்கிறது. லா ஒலுவ லிமல்லம் எது குறிஸ்மல்லா அலை, இவ்வளோ தெளிவாக இருக்குது. லா ஒலு லிமல்லம் எது குறிஸ்மல்லா அலை, யார் ஒலு செய்யும்போது பிஸ்மில்லா சொல்லலையோ ஒலு முழுமை அடையாது.
இப்படி ஹதீஸ் இருக்கும்போது அந்த ஹதீஸை விட்டுட்டு ஜுமா செய்யும்போது உள்ள ஹதீஸை கொண்டு வந்து பொதுவுக்கு பிஸ்மில்லா சொல்லணும்னு ஏன் இமாம் புகாரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாருன்னு சொன்னால், திருமதியில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஹசனுடைய லேபிள் போட்டது. இமாம் புகாரி அவர் சர்ட் வச்சுட்டுருக்கார், பக்கா சஹீஹத்தான் நான் கொண்டு வருவேன். அவருடைய அந்த தரத்தில் இந்த ஹதீஸ் இல்லை. லா உதுவ லிமல்ல மெது குரிஸ்மல்லா அலிங்கிற ஹதீஸு புகாரி ஷரீஃபில் எந்த ஹதீஸை நான் பதிவு செய்வேன், அதுக்கு என்னென்னலாம் நிபந்தனை இருக்கிறது என்று அவங்க எந்த வச்சுருந்தாங்களோ அதுக்கு உட்பட்டு வரல. ஆனால் இது ஹசன் என்கிற தரஜாவில் இருக்கிறது. இமாம் அஹ்மது கூட சொல்லுவாங்க, லா அலமு ஃபி தஸ்மியத்தி ஹதீஸன் லஹு இஸ்னாதுன் ஜய்யீதுன். பிஸ்மில்லா விஷயத்திலே ஒரு பலமான சன்னது உள்ள எந்த ஹதீஸும் இருப்பதாக எனக்கு தெரியல என்று இமாம் அஹ்மதும் சொல்லியிருக்கிறான். இமாம் அஹ்மத், இஸ்ஹாக் இப்னு ராஹவியா, ஹனஃபி மதுஹபில் இப்னு ஹமாம், இவங்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்லுவது ஒது செய்யும்போது வாஜிபுங்கிறான். பிஸ்மில்லா சொல்வது கட்டாயம். ஆனால் 3 இமாம்கள், ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், மாலிகி இமாம், பெரும்பாலான ஃபுக்கஹாக்கள் பிஸ்மில்லா சொல்வது முஸ்தஹப், தஸ்மியத்து இந்தல் உது முஸ்தஹப். இமாம் அஹ்மது கூட பலமான சொல்லும் முஸ்தஹப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. சில பேர் தான் சொல்கிறாங்க இமாம் அஹ்மது வாஜிபுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. மற்ற 3 இமாம்களும் எப்படி முஸ்தஹப்புன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இமாம் அஹ்மதும் சொல்கிறாங்க. இதா அத்தா அஹ்லஹுக்கு பொருள் சொல்லணும், இதா அராதல் ஜிமா அப்படின்னு பொருள் சொல்லணும். அல்லாஹுவே ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா. ஷைத்தானிலிருந்து எங்களை காப்பாற்று. அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான், ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ தரப்போகின்ற தர இருக்கின்ற குழந்தைகளையும் மா ரஸக்தனா, ஷைத்தானிலிருந்து காப்பாற்று என்பது இதற்கு பொருள். அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்து அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஏனென்றால் இது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆசையை முறையாக ஹலாலாக தீர்த்து கொள்வதற்கு, அடக்கிக் கொள்வதற்கு செய்கின்ற வேலை. இந்த மாதிரி நேரத்தில் ஷைத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து குறுக்கால பூந்து மனைவி இடத்துல செய்யக்கூடாத சில செயல்களை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை உண்டாக்கி விடலாம். மார்க்கம் எதை தடை செய்திருக்கிறதோ அந்த மாதிரி எதையாவது. எனவே அங்கேயும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். பிறக்க போகின்ற குழந்தையும் சாலிஹான குழந்தையாக இருக்கணும். லம் எதுர்ரஹுன்னு என்ன அர்த்தம்? சாலிஹான குழந்தை வலியில்லாகவாவா பிறந்து வலியில்லாகவா வளர்ந்து வலியில்லாகவாவா மொத்தா போவோம் என்கிற அர்த்தத்திலாம் இல்லை. தப்பே செய்ய மாட்டான் அந்த குழந்தை. அதெல்லாம் நடக்கும். மனித இயல்பின் பிரகாரம் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் இருக்கும். ஆனால் டக்கு டக்குன்னு திருந்துவதற்கு உண்டான தௌஃபீக்கு கிடைக்கும். தப்பை செய்து விட்டால் நாம் பெற்ற புள்ளவோ தப்புலையே தொடர்ந்து இருக்கார். தௌபா செஞ்சு தப்பிலிருந்து மீளக்கூடிய பெரிய வாய்ப்பு. ஷைத்தான் தன்னுடைய வலையில் சிக்குண்டு கடைசி வரையில் அவன்கிட்டேருந்து மீள முடியாத அந்த துர்பாக்கிய நிலைக்கு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆளாக மாட்டாங்க. ஆகவே நமக்கு குழந்தை உண்டாகுமா கொண்டாகாத நமக்கு தெரியாது. அதனால் எப்பெல்லாம் மனைவி இடத்துல போகிறோமோ, எப்பெல்லாம் அந்த வேலையை முடிக்கிறோமோ, அப்போல்லாம் அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா என்ற துஆவோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இமாம் புகாரிக்கு இன்னொரு கிதாப் இருக்குது. இந்த கிதாப்பு பேர் ஞாபகத்தில் வரல. அதெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. 6 லட்சம் ஹதீஸா என்னமோ
அதாவது இன்னொரு கித்தாபம் இருக்கு அவங்களுக்கு, அதில் இருக்கிறது. பாபுமா யக்கூலு இண்டல் ஹலா, கழிப்பிடம் போகும்போது, கழிப்பிடம் செல்லும்போது என்ன சொல்லணும்? மா யக்கூலு இண்டல் ஹலா. ஹலா என்கிற பேரை பார்த்தா தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்கெல்லாம் வலிக்கு இருக்கக்கூடாது, பப்ளிக்கெல்லாம் கிடையாது, தனியாக ஒதுங்கி போகும். முடிந்த அளவுக்கு மக்களுடைய பார்வைப்படாத அளவுக்கு. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. நம்ம இருக்கிற இடத்துலையே தனியாக ஒரு ரூமை கட்டி விட்டு கதவை போட்டுவிட்டா ஹலாவாக ஆகிடுது. ஒரு கட்டத்தில் அப்படிப்பட்ட நிலைலாம் இல்லை. எங்கேயாவது தோப்புக்கு போகணும், கொள்ளைக்கு போகணும், ஜனங்க வராங்களா போகிறாங்களான்னு பார்க்கணும். மா யக்கூலு இண்டல் ஹலா. பைத்துல் ஹலாவுக்கு போக நாடும்போது என்ன சொல்லணும்? பிஹி கால ஹதஸனா ஆதம் கால ஹதஸனா ஷூபா அன் அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் கால சமீது அனஸன் யகூல் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலா. அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் சொல்கிறாங்க, நான் அனசு சொல்ல செவியுற்றேன். சமீத்து அனசன் யகூல், அனசு சொல்ல செவியுற்றேன். கானன் நபியு இதா தஹலல் ஹலா, நபி அவர்கள் பைத்துல் ஹலாவுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் சொல்லுவார்கள், கால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ். ஹுபுஸிலிருந்து ஹபாயிஸிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செஞ்சுட்டு தான் உள்ளால போவாங்க. ஹபீஸுக்கு பன்மை ஹுபுஸ், ஹபீஸத்துக்கு பன்மை ஹபாயிஸ். அருவறுக்கத்தக்க செயல்கள் தூண்டும் ஆண் ஷைத்தான், பெண் ஷைத்தான். ஆபாசத்தை தூண்டும், அருவறுக்கத்தக்க செயல்களை தூண்டும் ஆண் ஷைத்தான்கள், பெண் ஷைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கக்கூசுக்கு போனால் வரக்கூடாத பல தப்பான எண்ணங்கள்லாம் வரும். ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானுக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டம். நம்மளை ஆட்டி படைச்சிடுவோம் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கு உதாரணம், பப்புளிக்கில் இருக்கிற கக்கூசு எல்லாம் பார்த்தா அந்த சவறுகளில் 4 சவர்லையும் பார்த்தா இருக்கிற வாக்கியத்தை பார்த்தா தெரிஞ்சு போச்சு சைத்தான் எப்படி ஆட்டம் போட்டிருக்கான் கக்கூசில் வந்திருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். ஆகவே இதெல்லாம் சும்மா அப்படியே காதில் வாங்கிட்டு செயல்படுத்தணும். இதுதான் ரொம்ப பெரிய முக்கியம். யாரெல்லாம் எல்லாம் அநேகமாக ஓதுவீங்கன்னு நினைக்கிறேன். கக்கூசுக்கு போகிறதுக்கு முன்னாலே கக்கூசை பார்த்தாவே வந்துடணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். கக்கூசுக்கு உள்ளால் உக்காந்துக்கிட்டு கையிலையை தூக்கிக்கிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ்னு ஓதி தொலைச்சிடாத. கக்கூசுக்கு நுழையத்துக்கு முன்னாலேயே இதை ஓதிட்டு தான் உள்ளால் போகணும். அல்லாஹுடைய பெயர்களெல்லாம் ரொம்ப தூய்மையானது. அசுத்தமான இடங்களெல்லாம் நாவினால் அதை மொழியக்கூடாது. தாபாகு, ஆதம் அவர்கள் ஷோபாயிடமிருந்து வாய் செஞ்சுருக்கிறாங்க மேலே. இதே ஆதமை இப்னு அரா என்பவர்களும் ஷோபாயிடமிருந்து வாய் செய்கிறாங்க. எப்படி ஆதம் ஷோபாயிடமிருந்து வாய் செய்கிறாங்களோ அந்த ஆதமை பின்தொடருகிறார் இப்னு அரா அன் ஷோபா. அடுத்து குந்தர் அவரும் ஷோபாயிடமிருந்து வாய் செய்கிறார். அப்போது இந்த ஆதம் ஷோபா, இப்னு அரா ஷோபா, குந்தர் ஷோபா. புரியுதா? இந்த ஷோபாயிடமிருந்து எத்தனை பேர்? ஆதம் 1, இப்னு அரா 2, குந்தர் 3. இதா அத்தல் ஹலா, இதா தஹலல் ஹலாவுக்கு பகரமாக வார்த்தை இப்படி இருக்கிறது.
இதா அத்தல் ஹலா. அடுத்து மூசா அவர்கள் ஹம்மாதிடமிருந்து ரிவாய் செய்கிறாங்க. இன்னும் ராவி தொடரில் இதா தஹலல் ஹலான்னு இருக்கிறது. சயீது இப்னு ஸைத் قال حدثنا அப்துல் அசீஸ் இதா அராத ஐயது கொலன் இருக்கு. சின்ன சின்ன வித்தியாசம். இதா அத்தல் ஹலா, இதா தஹலல் ஹலா, இதா அராத ஐயது கொல. இந்த மாதிரி நுணுக்கமாக அந்த ஹஜரத் எந்த வார்த்தையை சொன்னாங்க, இந்த ஹஜரத் எந்த வார்த்தையை சொன்னாங்க என்கிற அளவுக்கெல்லாம் முஹத்திஸீன்கள் அப்படியே ரொம்ப கவனித்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முந்தி பாபில் பிஸ்மில்லா எல்லா நேரத்துலையும் சொல்லணுண்டு, ஜுமாவிலையும் சொல்லணும். இப்போ பைத்துல் ஹலாவுக்கு போகும்போது மனிதர்களுடைய முக்கியமான தேவைகளில் இதுவும் ஒன்று. நபி சேர்க்கலை, நீ ஏன் சேர்க்குற? நபி சேர்க்கலை, நீ ஏன் சேர்க்குற? பஸ் முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கறத பொறுத்தான் இருக்கு. எல்லா ஆகாலன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ கக்கூசுக்கு போகும்போது பிஸ்மில்லா இதில் இல்லையேண்டா. பைத்துல் ஹலாவுக்குள்ள பிஸ்மில்லா இது தான், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க. பிஸ்மில்லாண்டா என்ன? அல்லாஹ்வோட பேரை சொல்கிறது தானே, சொல்லியாச்சே. அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். பிஸ்மில்லாண்டா அப்படியே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னா தான் பிஸ்மில்லான்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு பேர் என்ன? அப்போ இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, எல்லா நேரத்துலையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பைத்துல் ஹலாவுக்கு உண்டான பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். மைதான இடத்துல உட்காடுறோம், கக்கூசுக்கு போகிறதுக்கு முன்னால் ஓதிக்கணும். திறந்த வழியில் போய் உட்காடுறோம், வேறு வழி இல்லை. அப்போது என்ன செய்யணும்? எங்கே ஓதுறது? அதில் 5 ஃபர்லாங்குக்கு முன்னாலேயா, 5 அடிக்கு முன்னாலேயா, 2 அடிக்கு முன்னாலேயான கைலி தூக்குறதுக்கு முன்னாலே. எந்த இடத்துல போய் உட்கார போறிய? திறந்த வழியில் முதல்ல அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ்ன்னு சொல்லிட்டு தான் கைலியை தூக்கணும். அதான் அதுக்கு உண்டான எல்லை. வெளியும் போவாங்க, உள்ளாலையும் போவாங்க, ரெண்டும் இருக்குது. படிப்பேன் சாலு. ஒதுவுடைய பாபுகளுக்கு மத்தியில், முன் பாபுக்கும் பின் பாபுக்கும் மத்தியில் டக்குன்னு தெரியாம தர்த்தீப் இருக்கார். இமாம் புகாரி இடத்துல ரொம்ப தாக்கீக் செஞ்சு சொல்கிறாங்க. நிச்சயமாக தர்த்தீப் இருக்குகிறது, ஆனால் அதை ரொம்ப நுணுக்கமாக உண்டாக்கியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஒதுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது கக்கூசுக்கு போயிட்டாங்க பாருங்க. கக்கூசுக்கு போனதுக்கு பின்னால் தான் ஒது செய்வோம். ஒது பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, இடையில என்ன வந்துருச்சு? கக்கூசுக்கு போயிட்டாங்க. பாபுல் வலை மாய் இந்தல் ஹலா. கழிப்பிடம் அருகில் தண்ணீர் வைக்குதல். கழிப்பிடம் போயிருக்கிறாங்க ஒரு பெரிய மனிதர், அவங்களுக்கு தேவை தண்ணீர். நான் முன்ஜாக்கிரதையாக திட்டமிட்டு வந்தவொன்னே அவங்க கஷ்டப்படாமல் தண்ணீரை பயன்படுத்துகிற மாதிரி ஏற்பாடு செய்வது. வலையில் மாய் இந்தல் ஹலா. பிஹி கால ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது கால ஹதஸனா ஹாஷிம் இப்னுல் காசிம் قال حدثنا ورقان عبيد الله بن أبي يزيد عن ابن عباس أن النبي صلى الله عليه وسلم دخل الخلاء فوضعت له وضوءا واو جبر فوضعت له وضوءا. பைத்துல் ஹலாவுக்கு போனாங்க நபி, நான் அவர்களுக்காக ஒது செய்கிற தண்ணியை வைத்தேன். கால திரும்பி வந்த நபி மண் வலஹாதான்னு கேட்டாங்க. யாருப்பா தண்ணி வச்சது?
உஹுபீர செய்தி சொல்லப்பட்டது. செய்தி சொல்லப்பட்டது. நபிக்கு யார் வச்சதாக? அப்துல்லா இப்னு அப்பாஸ் வச்சாங்க. மைமுனா அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு ஹாலா தானே, அதனால் மைமுனா சொன்னாங்களாம், மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வச்சாங்கண்டு. இது கேள்விப்பட்ட உடனே அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், அல்லாஹ்வே இவருக்கு தீனிலே நல்ல ஞானத்தை தாவா, தீனிலே நல்ல ஞானத்தை தா என்று துவா செஞ்சாங்க. அவர் செஞ்ச ஹிதமத் ரப்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே துவா செஞ்சுட்டாங்க. பெரிய மனிதர்கள் அவர்கள் சொல்லாமலேயே ஹிதமத் செய்வதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. அவங்க சொல்கிறத செய்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. தேவை அறிந்து நாம ஹிதமத் செய்வதுன்னு ஒன்று இருக்கிறது. இப்படிப்பட்ட ஹிதமத்துகள் செஞ்சிருந்தால் உஸ்தாதுகள், அந்த ஷைக்குகள், பெரிய மனிதர்கள், மஹதூம்கள், ஹிதமத் செய்கிறவங்க ஹாதிம், யாருக்கு ஹிதமத் செய்யப்படாதோ அவங்க பேர் மஹதூம். அவங்க துவா செய்கிறது ஒரு முஸ்தஹப்பான செயலாக இருக்கிறது. மனதால் துவா செய்யணும் அல்லது நாவினால் மொழிந்து துவா செய்யணும். சில பேர் தப்பான அர்த்தத்தில் தண்ணீர் சுத்தமான பொருள் குடிப்பதற்காக தான் எல்லாம் உண்டாக்கியிருக்கான், அதனால் தண்ணியினால் இஸ்திஞ்சா செய்வது மக்ரூஹ், மண்ணை கொண்டு தான் இஸ்திஞ்சா செய்யணும் அப்படின்னு சில பார்ட்டியெல்லாம் இருக்கிறான். தண்ணி ஊற்றலாம் கழுவக்கூடாது, தண்ணி குடிப்பதற்காக உள்ளது. அதற்கெல்லாம் இந்த ஹதீஸ் மறுப்பு. ஆளாளப்பட்ட நபியே தண்ணியினால் சுத்தம் வச்சுருக்கிறாங்க, அதை போய் நீ என்ன மக்ரூங்கிற? இப்போ இஸ்திஞ்சா பில்மா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அசல் நோக்கமாக இருக்கிறது. இமாம் புகாரி 26வது பக்கத்தில் வந்திருக்கிறது. 17 கூட போயிடுச்சு. 531 வரும், 1080 வரும், முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸ் வரும். இந்த துவா அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சிட்டான். பிற்காலத்தில் அவங்க ஃபிக்ஹில் பெரிய டாப்பில் இருந்தாங்க நபியுடைய துவாயினால். ஹிப்ருல் உம்மத், ராசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற பெரும் பெரும் பட்டமெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கு அவங்க கொடுக்குற விளக்கத்துக்கு ஈடு இணை இல்லை. ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களுடைய மதாரே அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய ஹதீஸ்கள் தான். அவங்களுடைய ஃபிக்ஹ் கிதாபை பார்த்தா அவங்க சொன்ன மசாலாவுக்கு ஆதாரம் பூரா யார் சொன்னாண்டா அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் வரும். நம்முடைய மதுஹபுடைய ஃபிக்ஹுடைய மதார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். நம்முடைய சட்டங்கள்லாம் எல்லாம் பார்த்தா கடைசியை பார்த்தா யாருக்கு ஆதாரம் ஹதீஸை பார்த்தா அப்துல்லா இப்னு மஸ்ஊத். பாபுன் லா துஸ்தக்பலுல் கிப்லத்து பிகாயித்தின் அவ் பவுலின் இல்லா இந்தல் பினா. எப்படி இருக்குது? ஜிதாரின் அவ் நஹவிஹி. கிபிலாவை முன்னோக்கப்படக்கூடாது. சிறுநீர் கழிக்கும் போதோ அல்லது மலம் கழிக்கும் போதோ, பிகாயிட்டின் அவ் பவுலின்,
கட்டிடத்திலே தவிர ஜிதாரின் சோற்றினால் ஏற்பட்ட கட்டிடமோ அவனாகவே அதை போன்று ஏதேனும் ஒன்றினால் ஏற்பட்ட தடையோ தடுப்போ கிபிலாவை முன்னோக்கக்கூடாது, திறந்த வெளியில் முன்னோக்கக்கூடாது. சுருக்கமாக இமாம் புகாரி மذஹப் அது. கட்டிடத்துக்குள்ளால கக்கூசா இருந்துச்சு, 4 பக்கம் சோறாக இருக்குது, கதவு போட்டு அடைச்சிருக்கிறாங்க, அப்போ சட்டம் வேறு, அனுமதி இருக்குகிறது. நாம் அந்த கட்சியில் இல்லை, இமாம் புகாரி கட்சியில். புரியுதா? இமாம் புகாரி சொல்கிறார், திறந்த வெளியில் முன்னோக்காத, கட்டிடத்துக்குள்ளால முன்னோக்கிறதா முன்னோக்கிக்கும், அவ்வளோ பெரிய தடை இல்லைங்கிறார். பேசுவோம். பிஹி கால் ஹதஸனா ஆதம் கால் ஹதஸனா இப்னு அபி ذئب قال حدثنا الزهري عن عطاء بن يزيد الليثي عن أبي أيوب الأنصاري قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أتى أحدكم الغائط, மலம் கழிக்க ஒருவர் வந்தால், வலா யஸ்தக்பிலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்க வேண்டாம், லா யுவல்லிஹா லஹ்ரஹு, அந்த கிப்லாவை அவருடைய முதுகு புறத்திலும் ஆக்க வேண்டாம். எப்படி? கிப்லாவை முன்னோக்க வேண்டாம், லா யுவல்லிஹா லஹ்ரஹு, அவருடைய முதுகை கிப்லாவின் பக்கமும் ஆக்க வேண்டாம், முதுகுக்கு பின்னாலையும் கிப்லாவை ஆக்க வேண்டாம். ஷர்ரிகு, கிழக்கு நோக்கி உட்காருங்கள், கர்ரிபு, மேற்கு நோக்கி உட்காருங்கள். இது மதீனாவுக்கு சொல்லப்பட்ட விஷயம். மதீனாவுக்கு சொல்லப்பட்ட விஷயம். மதீனாவிலேருந்து கிப்லா தெற்கு பக்கத்தில் இருக்குது. எது தெற்கு? எது தெற்கு நம்மளுக்கு? வடக்கு. இது தெற்கு. மதீனாவில் உள்ளவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கண்டா, நீ உட்காந்து கிடக்குறிய அப்படி தான் தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹ் அக்பர். தெற்கு நோக்கி தான் தக்பீர் கட்டுவாங்க. நம்ம கிப்லா மேற்கு நோக்கி தக்பீர் கட்டுவோம். மதீனாவில் இருக்கிறவங்க தெற்கு நோக்கி, தெற்கு பக்கத்தில் முகம் முன்னோக்கும், வடக்கு பக்கத்தில் முதுகு முன்னோக்கும். நம்முடைய இந்தியாவுக்கு மேற்கு கிழக்கு. ஆகவே இந்த ஹதீஸ் மதீனாவுக்கு சொல்லப்பட்ட விஷயம், மதீனாவுடைய ஊரை கவனித்து. இதில் பெரிய வேடிக்கை என்ன, இந்த ஹதீஸை கொஞ்சம் ஒத்து பாரு. இமாம் புகாரி போட்டிருக்கிறாரே, இல்லா இந்தல் பினாயி ஜிதாரின் அவன் நஹவிஹிண்டு, ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? முத்துலக்கன் இருக்குது, மைதானம்னு இல்லை, கட்டடம்னு இல்லை, இருக்குதாப்பா? ஒரு முத்துலக்கான ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வந்துட்டு திறந்த வழிக்கு தான் இது சட்டம், கட்டடத்துக்கு இது சட்டம் இல்லை என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் சொன்ன எந்த கைதும் இல்லை, முத்துலக்கன் இருக்குது. முத்துலக்கன் இருந்தால் என்ன அமைப்பு? ரெண்டுக்கும் ஒன்று தான் சட்டம்னு சொல்லி. சில நேரங்கள் இப்படி தான் இமாம் புகாரி கைது இல்லாததெல்லாம் கைது இருப்பதாக ஜாயின் பண்ணிவிடுவார். சும்மா இஷ்டத்துக்கு செய்ய மாட்டார். இருந்தாலும் அங்கே எங்கே போய் சோவிய காலை கொண்டு ஒட்டி வச்சுட்டு இந்த கைது இதில் போய் ஜாயின் பண்ணிக்கோ, இந்த மாதிரி செஞ்சிடுவா. நமக்கு பெரிய ஆதாரம் இதுதான். சட்டம் ஒன்று தான், மைதானத்துக்கும் சட்டம் ஒன்று தான், கட்டடத்துக்கு உள்ளாலையும் சட்டம் ஒன்று தான்.
இமாம் புகாரி சொல்கிற மாதிரிலாம் ஆச்சுன்னு சொன்னால், பள்ளிவாசலுக்கு உள்ளால கிபிலாவை முன்னோக்குனா நம்முடைய முன்னால் சவர் இருக்குது, கிபிலாவை முன்னோக்குனா தான் அர்த்தமாகாது. கக்கூசில் உக்காந்து நீங்கள் கிபிலா முன்னோக்கிக்கலாம், ஏன்டா அது தடுப்பு இருக்குது, கதவு இருக்குது, சவர் இருக்குது, அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் கிபிலாவுக்கு முன்னால் என்ன இருக்குது, சவர் இருக்குது, கிபிலாவை முன்னோக்கிங்கிறீங்க. அங்கே எப்படி கிபிலாவை முன்னோக்குவது? ரொம்ப சிம்பிள் மேட்டர். இந்த கருத்து இமாம் புகாரியுடைய கருத்தை, அல்லது இமாம் புகாரி மாதிரி யார் சொல்கிறாங்களோ அந்த கருத்து எடுபடாது. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.